Okay, guys, shall we start? இன்றைய புத்துணர்ச்சி வசனம் என்னன்னு பார்த்தோம்னா, தூங்கும் புள்ளியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகள். ஓகே, சோ இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு உள்ள லிங்க் உள்ள வந்துட்டு தூங்குறவங்க எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புறாங்களாம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம். சோ இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு தமிழாலேயே எழுப்பக்கூடியதா இருக்கும். கரெக்டுங்களா? சோ இந்த கவிதைக்கு ஏற்பவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தீங்குரு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். ஓகே, போன கிளாஸ் நம்ம நான்மணி கடிகை மற்றும் பழமொழி 400 பத்தின தகவல் பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். விளம்பி என்பது யாது? விளம்பி ஊர் பெயர். ஊர் பெயர். ஓகே. நாகனார் என்பது இயற்பெயர். ஓகே, வெரி குட். விளம்பி நாகனார் எந்த நூலை இயற்றினார்? நான்மணி கடிகை. வெரி குட். நான்மணி கடிகையின் சமயம் வைணவ சமயத்தை சார்ந்தது. வைணவம் என்றால் எந்த கடவுளை வணங்குவாங்க? திருமால். திருமால். வெரி குட். மனைக்கு விளக்கம்? பெண்கள். பெண்களுக்கு விளக்கு? குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு விளக்கு? கல்வி. கல்விக்கு விளக்கு? நல்ல எண்ணம். நல்ல எண்ணங்கள். வெரி குட். புகழ்சால் என்பதன் பொருள்? புகழை தரும். புகழ்சால் என்பதன் பொருள் புகழை தரும். புகழில் சிறந்த என்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பழமொழி 400 காலம்? 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டு. வெரி குட். பழமொழி 400 இருக்கக்கூடிய அதிகாரங்களின் எண்ணிக்கை? 34. நாலடியார்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களின் எண்ணிக்கை? 40. அறத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்கும்? 13. பொருள்? 24. இன்பம்? 3. வெரி குட். உலக வசனம் என்று எந்த நூலை நம்ம குறிப்பிடுறோம்? பழமொழி 400. வெரி குட். புராண கதைகள் மற்றும் வரலாற்று கதைகள் இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய நூலா எந்த நூல் அமைஞ்சிருக்கு? வேற ஒருத்தர் சொல்லுங்க. புராண கதைகள் மற்றும் வரலாற்று கதைகள்லாம் குறிப்பிடக்கூடிய ஒரு நூலாக அமைஞ்சிருக்கிறது எந்த நூல்? இந்த நூல் நேத்தே சொன்னோம். பழமொழி 400 தான் புராண கதைகளையும் வரலாற்று கதைகளையும் குறிப்பிடக்கூடிய ஒரு நூலாக அமையும். அடுத்து, 5 50 ஆசிரியர் யார்? மேம் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. சரி, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. புராண கதைகள் மற்றும் வரலாற்று கதைகள் இது எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடிய நூலாக அமைகிறது இந்த நூல்? பழமொழி 400 தானே மேம்? வெரி குட். பழமொழி 400 தான். ஓகே. 5 50 ஆசிரியர் பெயர் என்ன? 5 50. மாறன் பொறையனார். வெரி குட் சார். திணைமொழி 50 ஆசிரியர்? திணைமொழி 50. ஓகே. கார் 40 ஆசிரியர் யார் பார்த்தோம்? கண்ணன் கூத்தனார். அதே மாதிரி கண்ணன்ல இன்னொரு நேம் வருங்களே, அது என்னது? கண்ணன் சேந்தனார் தான் திணைமொழி 50 எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? திணைமொழி 50 அப்படின்னா கண்ணன் சேந்தனார் வருவாங்க. அதே கார் 40 அப்படின்னா கண்ணன் கூத்தனார் வருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட், பாரதி எந்த நூல்ல துணையாசிரியரா எந்த இதழ்ல வந்துட்டு துணையாசிரியரா வந்துட்டு பணிபுரிஞ்சிருப்பாங்க? சுதேசமுத்திரன். வெரி குட். ஓகே. ஆசிரியரா எதுல இருந்திருப்பாங்க? இந்தியா பாலபாரத். ஓகே. விஜயா. பாலபாரதம்
அதெல்லாம் என்னது ஆங்கில நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாரதி சங்கம் என்ற சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? கல்கி. ஓகேங்களா? பாரதி எழுதின புதினம் என்னது? பாரதி இயற்றிய புதினம் சந்திரிகையின் சந்திரிகையின் கதை. ஓகே, வெரி குட். அடுத்து சீத்தல் மற்றும் செத்தான் இதனுடைய வேர்ச்சொல் என்னவாக அமையும்? சா. வெரி குட் சார். மாண்பு என்பதன் வேர்ச்சொல்? மூணு சொல்லியின் இருக்க மாண்பு. வேர்ச்சொல் பார்த்தோம்னா மான். ஓகேங்களா? அடுத்து ஆண்டாள் என்பதன் வேர்ச்சொல்? ஆள். வெரி குட். பெரிது என்பதன் வேர்ச்சொல்? பெருமை. பெருமை. வெரி குட். உணவு என்பதன் வேர்ச்சொல்? உன். உன். உள்ளீடு என்பதன் வேர்ச்சொல்? உள். உள்ளம் என்பதன் வேர்ச்சொல்லும் உள் அப்படின்னா வரும். ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் மற்றும் நாலடியார் இதுக்கப்புறமேட்டுக்கு வச்சு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அறநூல் அப்படின்னா எந்த நூலை நம்ம குறிப்பிடுவோம்? பழமொழி 400. இப்ப நம்ம கேட்டது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். பாரதிதாசன் பத்தின தகவல் தான் பார்க்க போறோம். ஓகே, தூங்குறவங்க எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க. பாரதிதாசனுடைய கவிதைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதனால அது எவ்வளவு அழகா இருக்கும், அதே மாதிரி புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஓகே, பாரதிதாசன் பத்தின தகவல் முதல்ல பாத்துருவோம். இவரின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். பாரதிதாசனினுடைய இயற்பெயர் என்னது? கனக சுப்புரத்தினம். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயரை பாரதிதாசன், பாரதிக்கு ஒரு தாசன் மாதிரி இருக்காங்க. சோ அதன் அடிப்படையில பாரதியினுடைய தாசன் அப்படின்றனால பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தி வச்சுக்குவாங்க. சோ அப்போ பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். கிளியர்? நெக்ஸ்ட், இவரினுடைய பெற்றோர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனக சபை மற்றும் லக்குமி அம்மாள். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம், சோ மறக்காத ஒண்ணு. அடுத்து இவரினுடைய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுவை. சோ புதுவை கவிஞர் அப்படின்னாலும் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னாலும் பாரதிதாசன் தான். ஓகே, நெக்ஸ்ட் இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 24, 1891 முதல் ஏப்ரல் 21, 1964 வரை ஆகும். ஓகே, சோ இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் இயர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் போடலாம். சோ 1891 இருந்து 1964 வரைக்கும் இவருடைய காலமாக அமையும். ஓகே, அது பாரதியாரனுடைய காலம். ஆண்டு மட்டும் சொல்லுங்க பாப்போம். 1882. 2 டு இறந்தது 1921. 1921. வெரி குட். ஓகே, புதுவை அரசின் கல்லூரியில் 16 வயதில் பேராசிரியராக சேர்ந்தார். அவர் எவ்வளவு படிச்சிருந்தாருன்னா 16வது வயதிலேயே போயிட்டு பேராசிரியரா சேர்ந்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இவரது புனை பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரட்சி கவிஞர், பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதே. ஓகேங்களா? இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். புரட்சி கவிஞர் நமக்கு நல்லா தெரியும், பாவேந்தரும் நல்லா தெரியும். சோ புரட்சி கவிஞர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் அப்படி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிறவங்க ரொம்பவே அழகா தமிழுக்கு வந்துட்டு தொண்டாற்றினவங்க. அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய ரசூல் கம்சதேவ் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாரு? பாரதிதாசன். எப்பயுமே மறக்கவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாரதிதாசன் குயில் என்னும் இதழை நடத்தினார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சோ பாரதிதாசன் என்ன இதழ் நடத்தியிருக்காங்க? குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழை நடத்தியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாரதிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற ஒரு பாடலானது புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக, அதாவது இப்ப எப்படி நமக்கு இருக்கக்கூடிய வாழ்த்து பாடல் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி புதுவை அரசு அவங்களுடைய வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சோ அப்ப பாரதிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலானது புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். அடுத்து
தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இதுவும் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனுடைய பாடல்கள்ல பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, ஸோ இந்த கம்யூனிசம், அந்த பொது உடைமை, பகுத்தறிவு, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு பாடுபொருளாக அமைஞ்சிருது யாருடைய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். கிளியர். நெக்ஸ்ட், அடுத்து தமிழ்நாடு அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. ஓகே, சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு அரசு இவருடைய பெயரால் திருச்சியில ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1982. ஓகே, 1982 திருச்சியில பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழில் முதன்முதலாக அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் 1946 இவங்க தான் எழுதியிருப்பாங்க. அதாவது பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க. இந்நாடகம் 16 காட்சிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புதுசா இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்ல முதன்முதலாக அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல உரையாடலே இல்லாத அமைதியா இருக்கக்கூடிய ஒரு மௌன நாடகமா 1946 பாரதிதாசன் ஒரு நாடகத்தை எழுதியிருக்காங்க. சோ இந்த நாடகமானது 16 காட்சிகளை கொண்டதாக இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, கிளியர். ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பார்த்தலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஓகே, கிளியர். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய கனக சுப்புரத்தினம் என்னும் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா கனகசமை மற்றும் லக்குமி அம்மாள் அவர்கள். இவருடைய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுவை. ஓகே, பாரதியார் எங்க பிறந்தாங்க? எட்டயபுரம். ஓகே, என்ன மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். வெரி குட். இவரது காலம் என்னன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 24, 1891 முதல் ஏப்ரல் 21, 1964 வரை ஆகும். ஸோ இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புதுவை அரசினர் கல்லூரியில் 16வது வயதுல பேராசிரியராக சேர்ந்திருக்காரு. இவரது புனைப்பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவிஞர், பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். ஓகேங்களா? சோ ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டினுடைய ரசூல் கம்சதேவ் யாரு? பாரதிதாசன். சோ இதை வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாரதிதாசன் குயில் என்னும் இதழை நடத்தினார். பாரதிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாடலானது புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் அப்படின்னு கேட்டா பாரதிதாசன் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், தமிழ்நாடு அரசு இவருடைய பெயரில் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. எப்போன்னு பார்த்தோம்னா 1982. ஓகே, தமிழில் முதன்முதலாக அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் 1946 பாரதிதாசனால் எழுதப்பட்டது. இந்த நாடகமானது 16 காட்சிகளை கொண்டதாக அமையும். எத்தனை காட்சிகளை கொண்டது? 16 காட்சிகள். 1960 உருவாக்கப்பட்டது. சோ 46 எழுதப்பட்டது. நெக்ஸ்ட், பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இசையமுது அப்படிங்கறத ஆல்ரெடி பார்த்திருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இசையமுது, மணிமேகலை வெண்பா. அந்த மணிமேகலை வெண்பாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை வெண்பா யார் எழுதினாங்கன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட், காதலா கடமையா யார் எழுதினாங்க? பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, காதல் நினைவுகள், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். ஓகே, நெக்ஸ்ட், எதிர்பாராத முத்தம், கலைக்கூத்தியின் காதல், பிசிராந்தையர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடக நூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிராந்தையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக நூல் எழுதியிருக்காங்க. இதுக்கு 1969 சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருப்பாங்க. ஓகே, சோ பிசிராந்தையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக நூலை எழுதி 1949 என்ன பண்ணிருப்பாங்க? சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட், சேரதாண்டவம், தமிழச்சியின் கத்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழச்சியின் கத்தி அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா மேல ஒண்ணு பார்த்தோம், கலைக்கூத்தியின் காதல். ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் லிங்க் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அழகின் சிரிப்பு, அமைதி, குடும்ப விளக்கு, இளைஞர் இலக்கியம், இருண்ட வீடு, சௌமியன், கண்ணகி, நல்ல தீர்ப்பு, குறிஞ்சி திட்டு,
தமிழ் இயக்கம். சோ இந்த தமிழ் இயக்கம் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கேள்வி. அடுத்து புரட்சி காப்பியம். இந்த புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பாரதிதாசன் அவர்கள் இது வந்துட்டு மொழிபெயர்த்து தான் எழுதியிருப்பாங்க. பில்கீனியம் அப்படின்றத மொழிபெயர்த்து தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இரண்யன் அல்லது இணையற்ற வீரன். இரண்யன் அப்படின்னாலும் இணையற்ற வீரன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகே, சோ இந்த நூல்களை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஓகே, இப்போ இதை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்றத பாத்துருவோம். அது என்ன கான்செப்ட் அப்படின்றது ஒரு சில பாடல்கள் மட்டும் பார்ப்போம். ஓகே, இசையமது அப்படிங்கிறது பாரதிதாசனால் எழுதப்பட்டது. மணிமேகலை வெண்பா, காதலா கடமையா. ஓகே, அடுத்து பாண்டியன் பரிசு, காதல் நினைவுகள், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், எதிர்பாராத முத்தம், கலைக்கூத்தியின் காதல், பிசிராந்தையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக நூல். அதற்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, அழகின் சிரிப்பு, அமைதி, குடும்ப விளக்கு, இளைஞர் இலக்கியம். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இளைஞர் இலக்கியம் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தாலும் பாரதிதாசன் தான். அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற என்ன இருக்கு, அமைதி. சோ அமைதி யார் எழுதுனாங்க, பாரதிதாசன். அடுத்து இருண்ட வீடு, இதெல்லாம் தெரிஞ்சதுதான். அடுத்து சௌமியன், இதுவுமே பார்த்தோம்னா புதுசா இருக்கு. சோ சௌமியன் யார் எழுதுனாங்க, பாரதிதாசன். அடுத்து கண்ணகி, அவங்க எப்படின்னா ஒரு மாதிரி புரட்சி காப்பியங்கள் தான் நிறைய எழுதுறாங்க பாரதிதாசன். அப்ப கண்ணகி எப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு என்ன பண்ணாங்க, போயிட்டு மதுரையை எரிச்சாங்க. சோ புரட்சி தானே அது, அப்படி அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கண்ணகி அப்படின்ற நூல் எழுதுனவங்க யாரு, பாரதிதாசன். நல்ல தீர்ப்பு, இது பார்த்தோம்னா இந்த புரட்சி காப்பியம் பில்கினியத்தை தழுவி எழுதுவாங்கல்ல, சோ அதுல வந்து தீர்ப்பு எல்லாம் கொடுப்பாங்க. சோ அதை வச்சு நல்ல தீர்ப்பு அப்படின்னா என்னது, பாரதிதாசன் எழுதின ஒரு நூல். ஓகே, குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். அடுத்து தமிழ் இயக்கம், புரட்சி காப்பியம். ஓகே, அடுத்து இரண்யன் அல்லது இணையற்ற வீரன். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இரண்யன் அல்லது இணையற்ற வீரன். இந்த நூல் எழுதுனது யாரு, பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த அழகின் சிரிப்பு. சோ இந்த அழகின் சிரிப்பானது எதற்கோசம் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அழகின் சிரிப்பு நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தையை பத்தி எழுதியிருப்பாங்க போல அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி இல்ல, இயற்கையை வர்ணிப்பதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகின் சிரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஓகே, சோ இயற்கையை வர்ணிக்கிறது தான் அழகின் சிரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய ஒரு பாடுபொருளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். ஓகே, சோ இது என்ன, பொது உடைமையை வலியுறுத்துவது. அதாவது சஞ்சீவி பர்வதத்துல வரக்கூடிய அந்த சாரலானது எல்லாத்துக்குமே போய் சேரும். சாரல் வந்துட்டு ஒரு சாராருக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்குமா, கண்டிப்பா இல்ல. எல்லாத்துக்கும், மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, பனி எதா இருந்தாலும் எப்படி இருக்கு, இயற்கையை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துக்குமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது உடைமையை வலியுறுத்தும். அதே மாதிரி இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிறது பொது உடைமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு நூலாக அமையும். ஓகே, சோ அழகின் சிரிப்பு அப்படின்னா இயற்கையை வர்ணிக்கிறதா அமையும். அதே சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்னா பொது உடைமையை வலியுறுத்துவது. ஓகே, கிளியர். நல்லா கவனிங்க, லாஸ்டா கொஸ்டின் கேட்பேன். அடுத்து கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு. குடும்பத்துக்கே விளக்கு அப்படிங்கிறது மடவார் அப்படிங்கறத பார்த்தோமா. சோ அதே மாதிரி கற்ற பெண்கள் எப்படி குடும்பத்தினுடைய விளக்கா இருப்பாங்க. அப்ப நல்லா படிச்ச பெண்ணுங்க தான் குடும்பத்தினுடைய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு, பாரதிதாசன். அந்த குடும்ப விளக்கு அப்படின்ற நூல என்ன சொல்லுதான், கற்ற பெண்களினுடைய சிறப்பை கூறுவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு. சோ இருண்ட வீடு அப்படிங்கிறது கல்லாத பெண்களினுடைய ஒரு நிலை எப்படி இருக்கும், அப்படிதான் அந்த இருண்ட வீடு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பில்கினியம் என்ற நூலினுடைய தழுவல் தான் என்னது, புரட்சி காப்பியம். ஓகே, சோ பில்கினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய தழுவல் என்னது, புரட்சி காப்பியம். இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். ஓகே, திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ள பாரதிதாசனம் ஒன்று. சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அழகின் சிரிப்பு அப்படிங்கிறது எதை பத்தி குறிப்பிடுது, அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிக்க கூடியதா அமையும். குடும்ப விளக்கு கற்ற பெண்கள், இருண்ட வீடு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொது உடைமை வழியில். இந்த கேட்ட இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், மறுபடியும் கேட்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அதை நம்ம மறுபடியும் பாத்துருவோம். ஏன்னா நூல்கள் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம எந்த அளவுக்கு ரிவைஸ் பாக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இசையமது, மணிமேகலை வெண்பா, காதலா கடமையா, பாண்டியன் பரிசு, காதல் நினைவுகள், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், எதிர்பாராத முத்தம், கலைக்கூத்தியின் காதல், பிசிராந்தையர் என்ற நாடக நூல். இதுக்கு சாகித்ய அகாதமி கொடுத்திருப்பாங்க. சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, அழகின் சிரிப்பு, அமைதி, குடும்ப விளக்கு, இளைஞர் இலக்கியம், இருண்ட வீடு,
சௌமியன், கண்ணகி, நல்ல தீர்ப்பு, குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், புரட்சி காப்பியம். நெக்ஸ்ட் என்னது? இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் அப்படின்னு சொல்லலாம் அந்த நூலை. இயற்கையை வர்ணிக்கிறது அழகின் சிரிப்பு, பொது உடைமையை வலியுறுத்துவது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு, கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு, வில்கினியம் என்ற நூலினுடைய தழுவல் தான் எனது புரட்சி காப்பியம். ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறளுக்கு உரையும் எழுதியிருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள்ல முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன, நம்ம எக்ஸாம்க்கு எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வி இல்லாத பெண்கள் எப்படி இருப்பாங்களாம்? கலர் நிலம், அந்த நிலத்துல புல் கூட விளைஞ்சிடலாம், ஆனா நல்ல புதல்வர்கள் ஒரு காலும் விளைய மாட்டாங்க. சோ இப்ப நல்லா படிச்ச பொண்ணுங்களுக்கு தான் எப்படி இருக்குமா, குழந்தைகள் பெறக்கூடிய அந்த குழந்தைகளுமே நல்ல ஒழுக்கமான பெண்களா இருப்பாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ இப்ப கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. ஓகே, நெக்ஸ்ட், தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன். ஓகே, இதுல ரெண்டு இருக்கு. சோ தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த பாடம் நம்ம அடுத்து ஃபுல்லாவே பாத்துருவோம் பின்னாடி. அடுத்து, தமிழின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழினுடைய மேன்மையை யாரோ ஒருத்தர் இகழ்ச்சி பண்ணி பேசுனாங்க அப்படின்னா, என்னுடைய தாய் அவனை நான் போய் அடிக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல என்னுடைய தாய் வந்து தடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் அவங்கள வந்துட்டு அடிக்காம இருக்க மாட்டேன். அவங்க வந்து தடுத்தாலும் என்ன பண்ணுவேன், அவங்கள போய் கண்டிப்பா வந்துட்டு பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி. சோ தமிழினுடைய மேன்மை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் நான் விடேன் அவனை அப்படின்றத குறிப்பிட்டவர் யாரு? பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. சோ சங்கே முழங்கா என்ன சொல்றாங்க, அந்த சங்கானது எப்படி முழங்கணுமா, எங்களுடைய வாழ்வும் சரி எங்களுடைய வளமும் சரி மங்காத தமிழ் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எவ்வளவு அழகான பாடல் பாருங்களேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையான வரிகள். அடுத்து, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அடுத்த பாடல் பாருங்களேன். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள், ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பொப்பர் ஆகிவிடுவர் உணரப்பா நீ. ஓகே, இந்த பாடல்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத சொல்லுங்க. நான் இது ஃபுல் டெஃபினிஷனோட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்ப நான் படிச்சதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத சொல்லுங்க. இந்த பாடல்ல ஒன்ஸ் நான் மறுபடியும் நான் படிச்சு காட்டுறேன். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள், ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ. ஓகே, இதனுடைய பொருள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பிரச்சனை தெரியல மேம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, தப்பா இருந்துச்சுன்னா மாத்திக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை. சொல்லுங்க சார். உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்க உழைக்காம இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே, குட் ட்ரை சார். ஓகே, இதனுடைய பொருள் நான் இப்ப சொல்றேன். வெரி குட் சார். ஓகே, ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் அப்படின்னா ஏழைகள், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இரவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓடுறது திருவோடுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த திருவோடை தானே ஏந்தி இருப்பாங்க. சோ திருவோடை ஏந்தி நிற்கக்கூடிய அந்த ஏழைகள், அதான் அந்த ஏழையப்பர்னு குறிப்பிட்டிருக்காங்க. உதயப்பர் ஆகிவிட்டால் அவங்கள்ட்ட கொஞ்சம் செல்வம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல ஒரே ஒரு நொடிக்குள், அதான் ஒரு நொடிக்குள் ஓடப்பரான ஏழையப்பரும் சரி உயிரப்பரான செல்வந்தர்களும் சரி எல்லாம் மாறி ஒப்பொப்பர் ஆகி விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒப்பொப்பர்னா எல்லாரும் இணை அப்படின்ற மாறிடுவாங்க உணரப்பாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருவோடு ஏந்தக்கூடிய ஏழைகள், அவங்களுக்கு திடீர்னு செல்வம் வருது, அவங்க நல்லா உழைச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு செல்வம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களும் சரி, அதே மாதிரி செல்வந்தர்கள் ஆல்ரெடி இருக்காங்களே உயரப்பர், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நொடிக்குள்ள எப்படி மாறிடுவாங்களாம், ஒப்புப்பொற, அதாவது இணையானவங்களா மாறிடுவாங்க. சோ அதை நீ உணர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாடியிருக்காங்க. ஓகே, இவ்வளவு அழகான பாடல் பாருங்களேன். ஓகே, ஒன்ஸ் நான் இதை மறுபடியும் படிக்கிறேன். ஓடப்பரா இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பொப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி.
ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஓகே, ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சா அப்படின்னா அது ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகத்துல எவ்வளவு ஒழுக்கங்கள் கிடைக்குமோ, எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அழகா இருக்குமோ. ஏன்னா எப்படின்னா ஒரு பல்கலைக்கழகம் லைப்ரரி தனி, அதே மாதிரி லேப் தனி, கிளாஸஸ் தனி, இந்த மாதிரி எப்படி ஒரு ஒரு அமைப்பு உண்டாகும் அந்த இடத்துல பல்கலைக்கழகத்துல, அந்த மாதிரி குடும்பமும் வந்துட்டு ஒரு அமைப்பாகவும் கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் மாறும். அதான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்றத பாடியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரிகள். ஸோ இந்த பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்ற ஒரு வரியை சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு செஞ்சா போதும், எனக்கு சாவே கிடையாது சொன்னது யாரு, பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட். முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை கான். அதாவது என்னன்னா, முத்தமிழ் நாடுனா நம்மளுடைய நாடுதான். சோ முத்தமிழ் நாட்டினுடைய மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை கான். என்னுடைய நாட்டினுடைய மானத்தை விட மூச்சு பெருசு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய நாட்டினுடைய மானம் தான் எனக்கு பெருசு, மூச்சு அப்படிங்கறத நான் துச்சமா நினைக்கிறது. ஓகே, சோ இப்போ என்னுடைய நாட்டினுடைய மானத்தை தான் நான் முதன்மையா வைக்கணும், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பாடினவர் யாரு, பாரதிதாசன். முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை கான் அப்படின்னு பாடியிருக்காங்க. இவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. அடுத்து, மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை. அதாவது மங்கை ஒருத்தியினுடைய சுகமானது குறைவாக இருக்குமா, மாத்தமிழினுடைய சுவைக்கு வந்துட்டு அது எப்படி இருக்காதா, ஈக்குவலா இருக்காதான். ஏன்னா எங்க மாத்தமிழ் வந்துட்டு அவ்வளவு முழுமையான, அவ்வளவு நிறைவான ஒன்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்துருவோம். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஓகே, சோ இதுல அந்த உடுக்கல் என்றால் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடுக்கல் படிச்சிருப்பீங்க, யோசிங்க தெரியும். உடுக்கல் என்றால் என்ன? உடுக்கல் என்றால் நட்சத்திரங்கள். ஓகே, சோ இங்க என்ன பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, திங்களோடும் என்றால் நிலவு. ஓகேங்களா. செழும் பருதி என்றால் செழுமையான பருதி, அதாவது சூரியன். ஓகேங்களா. திங்களோடும் பருதியோடும் விண்ணோடும் உடுக்களோடும், அதாவது வானத்தோடும் நட்சத்திரங்களோடும், மங்கு கடல் அப்படின்னா கடலை தான் குறிப்பிட்டிருக்காங்க. சோ மங்குடல் அப்படின்னு இருக்கும், அது மங்கு கடல் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு வரி. இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். அப்போ திங்கள் எப்ப பிறந்துச்சோ அப்பதான் இங்க தமிழ் பிறந்துச்சு. அப்ப எவ்வளவு பழமைய சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து, கதிரவன் பிறக்கும் போதுதான் இங்க தமிழ் பிறந்துச்சு. அதே மாதிரி விண் பிறக்கும் போது எங்களுடைய தமிழ் பிறந்துச்சு, நட்சத்திரங்கள் பிறக்கும் போது எங்களுடைய தமிழ் பிறந்துச்சு, அதே மாதிரி கடல்கள் உருவாகும் போது எங்களுடைய தமிழ் பிறந்துச்சு. சோ அப்படி உருவான தமிழ் கூட தான் நாங்களும் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா பாடியிருக்காங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஓகே, நெக்ஸ்ட். தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். அதாவது தமிழ் நூற்களை கற்று ஆய்ந்தவர்கள் தான் தமிழன் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். முதலமைச்சரை வச்சு குறிப்பிடல, பட் அங்க இருக்கக்கூடிய ஒரு முதன்மையானவரா தமிழ் படிச்சவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதுசா ஒரு உலகத்தை நாங்க செய்வோம், அந்த இடத்துல போரிடக்கூடிய உலகத்தை என்ன பண்ணுவோம், வேரோடு சாய்ப்போம். அந்த இடத்துல போர்கள்லாம் இருக்கக்கூடிய கூடாது, எப்படி இருக்கணும், அமைதியான ஒரு சூழல் நிலவணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ புதியதொரு உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். அந்த உலகத்தை என்ன பண்ணுவோம், போரிடக்கூடிய உலகத்தை வேரோடு சாய்ச்சிருவோம் அப்படின்றத பாடியிருக்காரு. அடுத்து, பெண்யெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது. சோ பெண் அப்படிங்கிறவங்க ஒரு பேதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமானது இந்த நாட்டுல எந்த எந்த நிலைமை வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இந்த நாடானது உருப்படல் அப்படிங்கிறது சரிப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெண்யெனில் என்ற பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். மேற்கோள்கள். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. அடுத்து, தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். தமிழின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவர் உணரப்பாணி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை.
முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை காண். மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. ஓகே, மேற்கோள்களும் கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்திரலாம் பாடல்கள். ஓகே, இது பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே பாரதிதாசன் என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே கமெண்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 6th தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த பாடல் பார்த்துருவோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஏன்னா, இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இன்னைக்குள்ள இந்த பாட்டு கேளுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு அழகா பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை ஒன்ஸ் நீங்க கேளுங்க. ஏன்னா நான் லிங்க் குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே, உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நான் போட்டு விட்டேன்னா நீங்க கண்டிப்பா அந்த பாட்டு கேட்பீங்க. அது அவ்வளோ அழகான வரிகள், அவங்க பாடும்போது அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பாட்டை கேளுங்க. ஓகே, தமிழுக்கும் அமுதென்று பேர். அடுத்து தமிழுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத முதல்ல பாத்துருவோம். அதுக்கப்புறம் எதற்கு இணையாக தமிழை சொல்றாங்க அப்படின்றத பாத்துருவோம். ஓகே, தமிழுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் என்னென்ன பேர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமுது அப்படின்னு சொல்றாங்க. அமுதம் என்னது, நமக்கு சாவாதது கொடுக்கக்கூடியது அமுதம். அதே மாதிரி அவ்வளவு சுவையாக இருக்கக்கூடிய அமுதம். ஓகேங்களா? சோ தமிழுக்கு அமுது அப்படிங்கிற பேர் வச்சிருக்காரு. அடுத்து தமிழுக்கு நிலவு என்ற பெயரை வச்சிருக்காரு. அடுத்து தமிழுக்கு மனம் என்ற பெயர், அதாவது வாசனை குறிப்பிடக்கூடியது. சோ தமிழுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க? அமுது என்ற பெயர் வச்சிருக்காங்க, நிலவு என்ற பேர் வச்சிருக்காங்க, அதே மாதிரி மனம் என்ற பேர் வச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மூணு என்னென்ன பேரை தமிழுக்கு பாரதிதாசன் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அமுது என்ற பேர் வச்சிருக்காங்க, நிலவென்ற பேர் வச்சிருக்காங்க, மனம் என்ற பேர் வச்சிருக்காங்க. ஓகே, கிளியர்? அமுது, நிலவு மற்றும் மனம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப தமிழானது எதற்கு இணையாக எதற்கு நேராக இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். எங்க உயிருக்கு ஈக்குவலா இருக்கிறதா எங்களுடைய தமிழ் அப்படின்றத பாடியிருக்காங்க. சோ தமிழ் அப்படிங்கிறது உயிருக்கு நேரானது. சோ உங்க கொஸ்டின் கேட்கலாம், பொறுத்துகளை உயிருக்கு நேர் அப்படின்னு, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா உயிருக்கு நீர், உயிருக்கு ஊர், அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. சோ என்ன பண்ணும், உயிருக்கு நேர் அப்படின்றத கரெக்டா நம்ம கிளிக் பண்ணும். சோ அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், உயிருக்கு நேர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், அதாவது சமூகத்துல விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த இதுக்கு எல்லாமே நீரா இருக்கக்கூடியது என்னது, எங்களுடைய தமிழ் தான். சோ சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு என்றால் நீர். ஓகே, உயிருக்கு நேர் வரும், விளைவுக்கு நீர். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். ஓகே, இப்போ ஒரு ஊர்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அப்போ எனக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஊர் இருக்கு, மாவட்டங்கள் வந்து ஊரா பிரிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எங்களுக்கு நான் வாழக்கூடிய இடமே தமிழ் தான் அப்படின்ற மாதிரி நிரூபித்த ஊர் என்னது, தமிழ் தான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். நிருமித்த என்றால் உண்டாக்கிய, உருவாக்கிய அப்படின்றத பொருள். சோ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய ஒரு ஊர் போன்றது. அடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு பால். ஓகே, சோ இளமைக்கு பால், ஆண் பால் பெண் பால் அப்படின்னு பிரிக்கலாம். சோ இளமைக்கு பால் அதுலயே அடங்கிருச்சு எல்லாமே. அதனால எல்லாமே முக்கியம் இங்க தமிழ் தான் அப்படின்றதுக்கோசரம் தான் இளமைக்கே பால் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். சோ அந்த புலவர்க்கு கையில இருக்கக்கூடிய அந்த வலிமை மிக்க வேலே என்னது, எங்களுடைய தமிழ் தான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இந்த உலகத்திலேயே உயர்வானது எது, மலை கடல் அந்த மாதிரியா சொல்லுவோம்? நம்ம கண்டிப்பா என்ன சொல்லுவோம், வானத்தை தான் சொல்லுவோம். எந்த ஒரு உவமையை சொன்னாலும் உயர்வுக்கு வான் அப்படிங்கறதான் சொல்லுவோம். அந்த வானம் எவ்வளவு உயரமா இருக்கு, அந்த அளவுக்கு எப்படி இருக்கா எங்களுடைய தமிழும் உயர்வா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதான் எங்க தமிழ் எப்படி உயர்வுக்கு வான் போல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதி அப்படின்னா சோர்வு. சோ அந்த சோர்வுக்கு தந்த தேன் போன்றது, அதாவது சுடர் என்றால் தீ. சோ தீல இருந்து வந்த அந்த தேன் போன்றதுதான் என்னது, எங்களுடைய தமிழ். நான் அசதியா இருக்கும் போது தமிழ் எடுத்து படிச்சா போதும், அந்த அசதியெல்லாம் ஓடி போயிடும். ரெண்டுனால்தான் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படி என்னது, தமிழ் தான். சோ இதை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு அசதி இருக்கும். இப்ப கண்டிப்பா அசதி இருக்க கூடாது. சோ அசதிக்கு சுடர் தந்த தேனையே நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். அதாவது அறிவுக்கு தோல் என்றால், இப்ப நம்ம அறிவு எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் நம்ம கூட தோளோடு தோள் நிக்க ஒருத்தர் வேணும். கரெக்ட்டுங்களா? நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். சோ இந்த மாதிரி அந்த அறிவுக்கே தோல் போன்றது எது? எங்களுடைய தமிழ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப கண்டிப்பா நம்மளுக்கு அறிவுக்கு தோல் போறதெல்லாம் நம்ம டிஎன்பிசிக்குமே தமிழ் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு தோழமை போலதான். ஏன்னா 100 மார்க் அதான் நமக்கு கொடுக்குது. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம தமிழ் கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும். தோழமை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணும். டெய்லி என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுற மாதிரி டெய்லி நம்ம தமிழ்கிட்ட பேசிதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா 100 மார்க் நமக்கு தமிழ் தான் கொடுக்குது. ஓகே. இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது. சோ வைரம் என்றால் இங்க நார்மலா நம்ம வைரம் இருக்குல்ல, அதான் குறிப்பிட்டிருக்காங்க. வைரம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த வைரம் எவ்வளவு கடினமா இருக்கோ அந்த மாதிரி வாள் இருக்கும்ல. சோ அந்த வாள் போல எங்களுடைய தமிழ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இந்த தமிழ் எங்கள் கவிதைக்கு வாள் போன்றது. அவ்வளவு வந்துட்டு ஒரு செறிவு மிக்க, ஒரு வலிமை மிக்கதா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒன்ஸ் நம்ம மறுபடியும் பார்த்துருவோம். தமிழுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க? அமுது, நிலவு மற்றும் மனம். ஓகே. உயிருக்கு தமிழானது நேராக இருக்கும். தமிழானது விளைவுக்கு நீராக அமையும். ஓகே. தமிழானது நிருமித்த ஊர். ஓகே. நிருமித்த ஊர். அடுத்து இளமைக்கு பால். அடுத்து புலவர்க்கு வேல் போன்றது. உயர்வுக்கு அப்படின்னா வான் போன்றது. அடுத்து அசதிக்கு சுடர் தந்த தேன். அறிவுக்கு தோல். அடுத்து கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த வைரம் எப்படி ரொம்ப வலிமையா இருக்கும், அந்த வாள் போன்றதுதான் என்னது? எங்களுடைய கவிதைக்கு தமிழாக அமையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகே. நெக்ஸ்ட், இது ரொம்ப அழகான பாடல். செகண்ட், ஏறிட guys. மேடம் வாய்ஸ் கேட்கல. ஓகே கைஸ். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட. அதாவது நம்ம எழுதக்கூடிய ஒரு நோட்டுன்ற மாதிரி தான் அந்த காலத்துல ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். என்ன பத்தி எழுது அப்படின்னு சொல்லிட்டு வானம் என்ன சொல்லுதான் வந்து முன்னாடி சொல்லுதான். அடுத்து ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். அதாவது நான் ஏடு எடுத்தவனே முதல்ல வானம் வந்துட்டு என்னை எழுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக, என்னை பார்த்து வரைங்க அப்படின்றத சொல்லியிருக்கான். அடுத்து காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். அதாவது எனக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு காடும் கழனி அப்படின்னா வயல், ஓகேங்களா? கார்முகில்னா மலை மேகங்கள், அது எல்லாமே கண்ணை கவர்ந்திட என்னை வந்து எத்தனிச்சு கூப்பிடும், வந்து என்ன வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அடுத்து ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அதாவது ஆடும் மயிலுக்கு நிகர் எதுனா பெண்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அந்த பெண்கள் என்ன பண்றாங்க? உயிர் அன்பினை சித்திரம் செய்க. உயிர் அன்புனா அன்பை பத்தின ஒரு சித்திரம், ஒரு அதாவது ஒரு வரைபடத்தை நீங்க வரையுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ பாடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அடுத்து சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். அதாவது சோலை குளிர்தரு தென்றல் வரும், அதாவது சோலைகள் வருதான், என்ன பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுதான்.
அதே மாதிரி தென்றல்கள் வந்து என்ன பத்தி எழுதுங்க. சோ ஒவ்வொன்றும் இயற்கை ஒவ்வொன்றா வந்து நீங்க என்ன பத்தி எழுதுங்க, என்ன பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லுதான். சாரி கைஸ். ஓகே. சோலை குளிர் தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதான், சோலை வந்து என்ன பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லுதான். அடுத்து குளிர் தரு தென்றல்கள் வந்து என்ன பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லுதான். அவங்க வந்துட்டு எடுத்து உக்காந்த உடனே ஒவ்வொன்னா அவங்க மைண்டுக்கு வருதான். அடுத்து பசுந்தோகை மயில் பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். அதாவது மாணிக்க பருதி அப்படின்னா சூரியனை சொல்லியிருக்காங்க. சோ சூரியன் வந்து என்ன பத்தி வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக. அதாவது வேலைகளை செய்யக்கூடிய வீரரினுடைய தோலானது வெற்பென்றால் மலை அப்படின்றது பொருள். சோ அந்த மலைக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரரினுடைய தோள்கள் வந்துட்டு சொல்லுதான். அடுத்து கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின எண்ணெய் இவற்றிடையே. கோலங்கள் அப்படின்னா அந்த வண்ணம் திட்டக்கூடிய அந்த நம்ம எப்படி ஸ்ட்ரைக் மாதிரி வரையும், அந்த மாதிரி கோலங்கள் எல்லாமே மலை மலையாய் வந்து கூவுதான், என்ன பத்தி எழுதுங்க, என்ன பத்தி எழுதுங்க அப்படின்ற மாதிரி. சோ நெக்ஸ்ட், இந்நாளிலே தமிழ்நாட்டிலேயே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகியின் ஆவியில் வந்து கலந்ததுவே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்நாளிலே தமிழ்நாட்டிலேயே, அதாவது இப்படிலாம் நிறைய வந்து என்கிட்ட சொல்லுது, எழுத சொல்லுது. பட் இருந்தாலும் இந்நாளிலே தமிழ்நாட்டினிலே, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே என் தமிழ் மக்களே என்ன எப்படி இருக்காங்களா, துயின்றிருந்தாங்க. சோ அவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. சோ அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாயின், சோ அந்த காட்சி தான் என்னுடைய மைண்டுக்குள்ள முதல்ல வந்து நிக்குது, என்னுடைய இரக்கத்தை வந்துட்டு தூண்டுது. சோ இரக்கமெண்டாயின் ஆவியில் வந்து கலந்தது, என்னுடைய ஆவியில வந்து கலந்துச்சு. சோ நிறைய வந்து என்கிட்ட பேசுது. பட் இருந்தாலும் என்னுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் துயின்றிருந்தாங்க. சோ அதுதான் என்னுடைய மனசுக்குள்ள வந்துட்டு என்னது வந்து இரக்கமா வந்து உக்காந்துக்குச்சு, என்னுடைய ஆவியில வந்து கலந்துருச்சு. சோ இன்பத்தமிழ் கல்வியாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், அடுத்து என்ன சொல்றாங்க, இன்பத்தமிழ், இந்த தமிழானது எல்லாரும் கற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும். எல்லாருமே தமிழ் படிச்சுட்டாங்க, எல்லாருமே கல்வி கற்றுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல துன்பங்கள் எல்லாமே போயிடும், சுகம் உண்டாகும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். சோ தமிழ் படிச்சுட்டோம் அப்படின்னா துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், அது மட்டும் இல்லாம வீரமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. சொல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். சோ இந்த லைன் யார் எழுதுனாங்க அப்படின்றத கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்குவோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான்,
ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேளை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மழைமழையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இந்நலிலே தமிழ்நாட்டிலே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாயின் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றார் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாடல் பார்த்துருவோம். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புது பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே, வானவீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தணர் பிளம்பே, மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே, வானத் தகழியிற் பெருவிளக்கே, கடலிலே கோடி கோடி கதிர்க்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி, இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ, அடங்க நின் ஒளி அளாவ அமைந்தனை பரிதி வாழி. சோ பரிதி என்றால் கதிரவன். சோ கதிரவனை பத்தி தான் இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே. சோ இந்த சிங்கத்தினுடைய மயிர்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிடர் மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புது பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்றாங்க? அந்த பரிதி, அதாவது கதிரவனை சொல்லியிருக்காங்க. வான வீதி திகு திகு என எரிக்கும் மங்காத தணர் பிளம்பே. வான வீதி அப்படின்னா வானத்தை சொல்லியிருக்காங்க. சோ அந்த வான வீதியில திகு திகு அப்படின்னு சொல்லக்கூடிய எரியக்கூடிய மங்காத தணர் பிளம்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அழகா இருக்கு பாருங்க. அடுத்து மாணிக்க குன்றே, மாணிக்கத்தினுடைய குன்றே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவனை பாடியிருக்காரு. அடுத்து தீர்ந்த தங்கத்தின் தட்டே. சோ எப்படி இருக்கான் தங்கத்தினுடைய தட்டு, எப்படி இருக்கும் கோல்டன் ஷேட் அடிக்கல. சோ அந்த மாதிரி எப்படி இருக்கான், சூரியன் வந்துட்டு இருக்கான். சரிங்களா? அடுத்து வான தகழியிற் பெரு விளக்கே. வானத்தினுடைய தகழி அப்படின்னாலும் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்துல இருக்கக்கூடிய அந்த விளக்குகள்லயே பெருவிளக்கு எது? நீதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய். கடல்ல உன்னுடைய கதிர்கள் வச்சு கோடி கோடி கைகளா நீ ஊன்றிட்டு இருக்க. நெடுவானில் கோடி கோடி நிடைச்சுடர் கைகள் நீட்டி, இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ. அதாவது நெடுவான்ல இருந்து கோடி கோடி நிறைச்சுடர் அந்த கைகளை நீட்டி, நடுவுல வரக்கூடிய இடைப்படக்கூடிய மழையா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, அதே பொய்கை ஆறா இருந்தாலும் சரி, எங்கயா இருந்தாலுமே உன்னுடைய ஒளிய எல்லா இடத்துலயுமே அளாவ விடுகின்றாய், அளாவ அமைந்தனை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ பருதி வாலி அப்படின்றத லாஸ்டா முடிச்சிட்டாரு. கதிரவனை பத்தி எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாருங்களேன். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே, வான வீதி திகு திகு என எரிக்கும் மங்காத தணர் பிளம்பே, மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே, வான தகழியிற் விளக்கே, கடலிலே கோடி கோடி கதிர்க்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி, இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ, அடங்கனின் ஒளி அளாவ அமைந்தனை பரிதி வாலி. ஓகே, கிளியர்? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, கதிரவனை பத்தின பாடல்களும் எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 9th புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. ஸோ ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலமாதான். சோ ஒருவேளை அந்த நிலத்துல புல் விளையலாம், ஆனா அந்த இடத்துல நல்ல புதல்வர்கள் ஒரு காலம் விளைய மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அப்படின்னா பண்படுத்தப்பட்ட ஒரு வயல். கழனி என்றால் வயல். கல்வியுடைய பெண்களானது திருந்திய வயல் போன்றது. வயல் எப்பயுமே எப்படி இருக்கும், ஏதோ நமக்கு கொடுத்துட்டேதான் இருக்கும். நம்ம திருந்திய வயல் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. சோ இப்ப திருந்திய வயல் போன்றதுதான் எப்படி நம்மளுடைய பெண்கள், எப்படி கல்வி கற்ற பெண்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான் என்றால் நவிழல் அப்படின்னா சொல்றது, அதை நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் கண்டிப்பா அங்க எப்படி இருக்கு, பச்சை பசேல்னு நெல்லானது விளையும். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி விளைவது நவிழவோ நானா அது சொல்றதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து வானூர்தி செலுத்தல், வைய மாக்கடல் முழுதும் அளத்தல். வானூர்தி அதாவது வானத்துல ராக்கெட் கொடுக்கறது செலுத்துறது, வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் கடலை அளக்கிறது, இது எல்லாமே ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒன்றுதான். இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. சோ அவங்க எழுதும்போது இந்த காலத்துல எப்படி வானமும் அளக்குறாங்க, கடல் மீனையும் அளக்குறாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பெண்கள் பண்ணியிருக்காங்க. சோ அந்த காலத்துல பாரதிதாசன் எழுதும் போது இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்தது அப்படின்ற மாதிரி பாடுறாங்க. அவங்களுடைய ஆணையினால நலிவு அடைஞ்சு போச்சு இந்த நானிலமானது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. போனதனால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. சோ அதனால பெண்களினுடைய விடுதலையும் போயிற்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வானூர்தி செலுத்தல், வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆணை எச்சேலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. ஓகே, நெக்ஸ்ட். இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. ரொம்ப அழகான வரிகள். ரெண்டு கை இருக்கு, கரெக்டுங்களா? ஒரு கையில பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணி, அவங்களுக்கு நிற்கக்கூடிய பணிய பொன்னே போல் ஒரு கையால செஞ்சு முடிங்க. இன்னொரு கையில விடுதலை பூணும் செய்கைய செய்யுங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு விடுதலை ஆகணும். இந்த கையில நீங்க வந்துட்டு உங்க வீட்டு வேலை பாக்குறீங்க அப்படின்னா இந்த கையில நீங்க என்ன பண்ணும், உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் கோசரம் நீங்க இதான் பண்ணுங்க. இப்ப படிக்கிறதா இருக்கா, இப்ப டிஎன்பிசி படிக்கிறதே என்னது எக்ஸ்ட்ராவா ஒண்ணு தானே. நம்ம வீட்டு வேலையும் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா உட்காந்து நம்ம படிக்கிறோம். அதனால நம்ம விடுதலை போனக்கூடிய செய்கைய இன்னொரு மலர்க்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கல்வியில்லா மின்னாள், மின்னாள் என்றால் இந்த இடத்துல பெண் அப்படின்றது குறிப்பிடும். அதே வாழ்வினில் என்றும் மின்னாள் என்றால் ஒளிர மாட்டாள் அப்படின்றது செகண்ட்ல வந்துட்டு பொருள் வரும். ஓகேங்களா? சோ கல்வி இல்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். சோ கல்வி இல்லாத பெண்களானது எப்படி இருப்பாங்க, வாழ்வில் எப்பயுமே ஒளிர மாட்டாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். ரொம்ப அழகான வரிகள். சோ இது வந்துட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். இந்த வரிகள் எதுல இடம்பெற்றிருக்கு? பாரதிதாசன் இயற்றிய ஒரு நூல். நெக்ஸ்ட். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல். என்னது? சமைக்கிறதும் வீட்டு வேலை செய்யறதும் சலிப்பின்றி செய்யறோம்ல, சோ இதெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம். சோ ஆடவர்கள் இந்த காலத்துல என்ன பண்றாங்க, ஈக்குவலா ஆணும் பெண்ணும் ஈக்குவலா சரிசமமா பிரிச்சு செய்யறாங்க. சோ அந்த மாதிரி வந்துட்டு அப்பயே பாடியிருக்காங்க. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம். சோ ஆடவர்களுக்கும் அந்த பணிகள் எல்லாமே வீட்டுல வந்துட்டு என்னது சமைக்கிறது எல்லாமே ஆடவர்களும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு நாள் எப்போ வருதோ அதுதான் வந்துட்டு இந்நாள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் நன்னாள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றனர் சமையல் செய்வார். சோ சமைக்கிறது அப்படிங்கிறது தாழ்வான விஷயமா? கண்டிப்பா இல்ல. சமைக்கிறது ரொம்பவே இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சமைச்சறதா நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டா ஒரு இன்பம். சோ இன்பம் சமைக்கின்றனர் சமையல் செய்வார். இவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. ஓகே, நம்ம மறுபடியும் பார்த்துருவோம். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். ஓகே, நெக்ஸ்ட். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ. உணவுன்னு ஆக்குறது தான் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம். சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சாப்பிட்டாதான் உயிரே வாழ முடியும். சோ இப்போ உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. இந்த குழந்தைகளுக்கு உயிர் ஆக்கல் அன்றோ இந்த உணவினை ஆக்கிறது. வாழ்வு பணத்தினால் அன்று வில்லால் படையினால் காண்பதன்று தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையை இட்டே அணிதிருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்த்துவோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு சாப்பாடு எதுக்கோசரம் உயிரை வந்துட்டு ஆக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தானே. சோ சாப்பாடு சாப்பிட்டா உயிரே இருக்க மாதிரி, ஏன்னா சாப்பாடுலாம் உயிரே வாழ முடியாது. சோ அதனால வாழ்வு பணத்தினால இல்ல, காசு பணத்துக்கோசரம் இல்ல, வில்லால் படையினாலும் இல்ல. வந்துட்டு ஒரு போர்ல வந்துட்டு வெற்றி பெற்றுட்டோம்,
அப்படி நம்ம எப்பயுமே வாழ்ந்துட முடியுமா? கண்டிப்பா இல்ல. சோ வில்லால்னாலையும் படையில்னாலையும் ஒன்னும் இல்ல. தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையே இட்டு அணிதிருந்திட்டார். தணலை அடுப்புல வச்சு என்ன பண்றோம்? தாலியில சுவைய போட்டு சமைக்கிறோம்ல. சோ அணிதிருந்திட்டார் அப்படின்னா எல்லாத்தையும் பரிமாறி அவங்களுக்கு கொடுக்குறோம்ல. சோ அதுலதான் அன்பிட்ட உணவால் வாழ்வோம். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவு எப்படி அன்பினால இருக்கக்கூடிய ஒரு உணவு, கரெக்ட்டுங்களா? சோ அன்பிட்ட உணவால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ வாழ்வு அப்படிங்கிறது அன்பினால் இட்ட உணவின் பயன் அப்படின்றது சொன்னவர் யாரு? பாரதிதாசன். ஓகே. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று, வில்லால் படையினால் காண்பதன்று, தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையை இட்டே அணிதிருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். நெக்ஸ்ட், சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவோனா கடமை என்றும், சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும், தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டந்தன்னை இமை போதில் நீக்கவிடல் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். அதாவது என்னன்னா, சமைப்பது பெண்களுக்கு மட்டுமே தவிர்க்க ஒனா அப்படின்னா கூடாது அப்படின்ற மாதிரி பொருள் வரும். சோ தவிர்க்க கூடாத ஒரு கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு செயல். சோ அதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவுனா கடமை என்றும், சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது. சமைக்கக்கூடியது நல்ல தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு மட்டும்தான் முக்கியம், அது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது எல்லாமே தமிழ் திருநாட்டில் தன்னில் இருக்குமோ சட்டந்தனை இமைப்போதில் நீக்கிடிலில், நீங்க வந்துட்டு அந்த சட்டங்களை எல்லாத்தையும் மாத்தணும் இந்த தமிழ் திருநாட்டுல அப்படின்னா என்ன பண்ணணும்? பெண் கல்வி வேண்டும் யாண்டும். சோ நீங்க வந்துட்டு சமையலறையிலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கல்வி பெற முடியாது. நீங்க கல்வி பெற்றீங்க அப்படின்னு சமையலறையிலே ஃபுல்லா இருக்க முடியாது. வெளியும் வந்து நம்ம வெளி உலகத்தையும் பார்க்க முடியும். சோ அதான் நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா போதும், சமையலறைக்குள்ளேயே நம்மளால என்ன பண்ண முடியாது? யாருமே அடைக்க முடியாது அப்படின்றத இந்த பாடல் மூலியமா தெரியப்படுத்திருக்காங்க. பெண் கல்வி வேண்டும் யாண்டும் என்ற வரிகள் யாரு சொன்னது? பாவேந்தர் பாரதிதாசன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே, இத்தரை கொய்யா பஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் எண்ணி. ரொம்ப அழகான வரிகள். எத்தனை பெரிய வானம், வானம் எவ்வளவு பெருசா இருக்கு, எண்ணிப்பார் அது எவ்வளவு பெருசா இருக்கு, யோசிச்சு பாரு. உன்னையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு, இந்த உலகமானது ஒரு கொய்யா பிஞ்சு மாதிரிதான், நீ அதுல எப்படி ஒரு சிற்றெரும்பு, அப்படி அந்த கொய்யா பிஞ்சு கீழே விழுந்திருக்குன்றத யோசனை பண்ணி பாருங்க. அதுல அப்படியே இந்த எறும்புகள்லாம் வந்து மொக்கி உள்ள, அந்த மாதிரி எறும்புகள்ல ஒரு சிற்றெரும்பு தான் நீ. அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே, நீ அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அந்த சிற்றெரும்பு போலதானே. சோ அப்புறம் அந்த பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே, பித்து ஏறி மேல், நீ மேலானவன் நான் கீழானவன், நீ பணக்காரன் நான் ஏழைன்னு ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. சோ எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீ, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே. ஓகே, நெக்ஸ்ட், இதுவும் ரொம்ப அழகான பாடல். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதினுள் திரட்டையே. அதாவது அறைக்குள்ள ஒரு யாழிசை கேட்டுருச்சான். குடுகுடுன்னு ஓடி போய் எட்டி பார்த்தாராம். யாருன்னா பாரதிதாசன். உடனே அங்க என்ன பண்றாங்க, எட்டி பார்த்தா பேத்தி உக்காந்துட்டு நெட்டுரு பண்ணினால் நீதினுள் திரட்டையே. அங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா, பண்ணினால் என்றால் அப்படியே, பண் என்றால் பாட்டு, கரெக்டுங்களா? இந்த பாட்டை இசைக்கிறாங்களாம், நீதி நூல் திரட்டுக்கு பாட்டு இசைக்கிறாங்களாம். அந்த மாதிரி எப்படி இருக்கான், அந்த அறைக்குள் எட்டி பார்க்கும் போது யாழ் சத்தம் போல அது கேக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த நீதி நூலை வந்துட்டு பாடும் போது அறைக்குள் ஏதோ யாழிசையே கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிப்படி பாரதிதாசன் பாக்குறாங்க. சோ அதை வச்சு அழகா பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட், அந்த இருளார் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன், திசைகள் கண்டேன், பிந்தி அந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிருப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ. சோ நிலவை பத்தி எவ்வளவு அழகா பாடியிருக்காங்க பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இருளார் கருகும் உலகு கண்டேன். அதாவது அந்தையினுடைய, அதாவது மாலை வேளைகள் என்ன ஆகும், ஒரு மாதிரி டல்லா இருட்டிரும் கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி கருகக்கூடிய உலகு நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நான் வானத்தையும் பார்த்தேன், திசைகளையும் பார்த்தேன். அத வானம் கண்டேன், திசைகள் கண்டேன், பிந்தியந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ. சோ அந்த காரிருளை பத்தி சிரித்ததுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான். அந்த சிரிப்பெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல
மிகப்பெரிய ஒரு சிரிப்பா ஒளி முத்தாவை நீ என்ன பண்ணிருக்க, நிலாவா வந்து நின்றுக்க. சிந்தாமல் சிதறாமல் அழகை எல்லாம் உன்னுடைய அழகை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் சேகரித்து குளிரேற்றி. நமக்கு நல்லாவே தெரியும் திங்கள் அப்படின்னா குளிர குடிக்கக்கூடியது அப்படின்றது நமக்கு தெரியும். சோ சேகரித்து குளிரேற்றி ஒளியை ஊட்டி இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில். இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிரை எல்லாத்தையும் ஒளியை எல்லாத்தையும் இயற்கை எண்ணெய் வானில் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணம் தானோ நீ அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு எழில் வண்ணமாக நீ தெரியிற அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இருளார் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் பிந்தியந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ. நெக்ஸ்ட் கடைசி பாடல். தாங்கிட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களை பத்தி தான் என்ன பண்ணிருப்பாங்க, தாங்கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா. சோ மயிலை சீனி வெங்கடசாமியை பத்தி தான் தாங்கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க. சோ விருப்பிற தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன். சோ தமிழனுடைய மேன்மையை ஓங்கிட செய்யணும் அப்படிங்கிறதா தன்னுடைய உயிரினுடைய பணியாக கொண்டவர் யாரு, மயிலை சீனி வேங்கடசாமி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். சோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, விளைதல் அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு அந்த விருப்பம் அப்படின்றத சொல்லுவான். விருப்பம் இல்லாதவங்க அவங்க வீங்கிட மாட்டான் அப்படின்னா சீக்கிரமா விட்டு போக மாட்டாங்க. சோ கல்வி விளம்பரம் இல்லான். விளம்பரம்னா நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா இது விளம்பரம்லாம் காட்டிக்க மாட்டாங்க, விருப்பம் இருக்க மாட்டாங்க. சோ வீணுக்கு சீக்கிரமா விட்டு போக மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்க யாரு, மயிலை சீனி வேங்கடசாமி அப்படின்னு சொல்லிட்டு யாரு பாடியிருக்காங்க, பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. தாங்கிட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் விரு பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். ஓகே கைஸ், ஒன்ஸ் நம்ம நூற்குறிப்பு அதை மட்டும் நம்ம பாத்துருவோம். ஓகே, அவங்கள பத்தின தகவல் பாத்துருவோம். பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்துருவோம். ஓகே, இவரின் இயற்பெயர் கனக சுப்பரத்தின. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் ஆவர். இவரின் ஊர் புதுவை. இவரது காலம் 24/4/1891 முதல் 21/4/1964 வரையாகும். புதுவை அரசினர் கல்லூரியில் 16 வயதில் பேராசிரியராக சேர்ந்தார். இவரது புனைப்பெயர் புரட்சி கவிஞர் பாவேந்தர். தமிழ்நாட்டில் ரசூல் கம்சதேவ். பாரதிதாசன் குயில் என்னும் இதழை நடத்தினார். பாரதிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியுள்ளார். தமிழ்நாடு அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. தமிழில் முதலாக அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் 1946 பாரதிதாசனால் எழுதப்பட்டது. இந்நாடகம் 16 காட்சிகளை கொண்டது. இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்றத பாத்துருவோம். இசையமுது, மணிமேகலை வெண்பா, காதலா கடமையா, பாண்டியன் பரிசு, காதல் நினைவுகள், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், எதிர்பாராத முத்தம், கலைக்கூத்தியின் காதல், பிசிராந்தையர் அதாவது நாடக நூல் 1969 இதுக்கோசரம் சாகித்ய அகாதமி விருதையும் வாங்கியிருப்பாங்க. சேரத்தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, அழகின் சிரிப்பு, அமைதி, குடும்ப விளக்கு, இளைஞர் இலக்கியம், இருண்ட வீடு, சௌமியன், கண்ணகி, நல்ல தீர்ப்பு, குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், புரட்சி காப்பியம், இரண்யன் அல்லது இணையற்ற வீரன், இயற்கையை வர்ணிப்பது அழகின் சிரிப்பு. ஓகே, அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூல் இயற்கையை வர்ணிக்கக்கூடியதா அமையும். அதே பொது உடைமையை வலியுறுத்துவது எது அப்படின்னு பார்த்தோன்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு. கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு. பெகினியம் என்ற நூலினுடைய தழுவல் தான் புரட்சி காப்பியம். இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். ஓகே, நெக்ஸ்ட் மேற்கோள்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை காண். மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். தமிழ் ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். இது தனி இது தனி. நெக்ஸ்ட். புதியதொரு உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ஓகே, சோ நம்ம ஏன் மறுபடியும் நம்ம அதை பாக்குறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதியார் மற்றும் பாரதிதாசன். அதனால நம்ம மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாரதியார் பாரதிதாசன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர்த்த பத்தி தகவல் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாடல்கள் ஒன்ஸ் நம்ம என்னன்றது மட்டும் பார்த்துருவோம். ஓகே, தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்ததே. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கலனியும் கார்மிகளும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேளை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இந்நளிலே தமிழ் நாட்டினிலே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாயின் ஆவியில் வந்து கிழந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரமும் வரும். நெக்ஸ்ட். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மை சிலிர்க்கும் சிங்கமே வான வீதி திகு என எரிக்கும் மங்காத தனர் பிழம்பே. மாணிக்க குன்றே தீந்த தங்கத்தின் தட்டே வான தகழியிர் பெரு விளக்கே. கடலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய் நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடற்கைகள் நீட்டி இடைப்படும் மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ அடங்கனின் ஒளி அளாவ அமைந்தனை பருதி வாலி. ஸோ கதிரவனை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, கல்வி இல்லாத பெண்கள் களர்நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கலனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோனான். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுது மளத்தல் ஆன எச்சேனும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாளும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்க்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே என்று கூறுவது சரியில்லை. ஆடவர்கள் தமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்று. வாழ்வு பணத்தினால் அன்று வில்லால் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பிலிட்டு தாளியில் சுவையை இட்டு அணிதிருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவுனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மாருக்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடில் தன்னில் இருக்குமோ சட்டம் தன்னை இமை போதில் நீக்க வேண்டி பெண் கல்வி வேண்டும் யாண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே இத்தரை கொய்யா பிஞ்சு நீ எதில் சிற்றரும்பே. அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுர பண்ணினால் நீதிநூல் திரட்டிடையே. அடுத்து, அந்த இருளார் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் பிந்தியந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான். சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியாய் ஊட்டும் இந்தாவென்றிய இயற்கை எண்ணெய் வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணன் தானோ. 13th. தாங்கிட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் வெங்கடசாமி என்பேன். விருப்பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான்.
ஓகே, அண்ணல் வெங்கடசாமி அப்படிங்கிறவங்க மயிலை சீனி வெங்கடசாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ களப்பிர காலத்தினுடைய அந்த வரலாறுகள் பத்திலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதே மாதிரி மத்த விலாச பிரகசனம். ஓகே, இதை யார் எழுதினாங்க அப்படின்றத குறிப்பிடுங்க பாப்போம். மொத்த விலாச பிரகசனம் முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே, வெரி குட். சோ அவங்க எழுதின அந்த நூலை மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருவோம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ஓகே, இப்பதான் நம்ம பார்த்தோம். யார் ஆன்சர் பார்த்தோம்னா பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது, பாரதிதாசன். நெக்ஸ்ட், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாரு? பாரதிதாசன். கலர் நிலம் அப்படிங்கிறது என்னது? கலர் நிலம் புல் விளையும் ஓகே, புல் விளையும் நிலம், அதாவது புல் விளையாது, அதாவது எதிர்ச்சியா புல் விளையலாம் அப்படின்னு சொன்னா கலர் நிலம் அப்படிங்கிறது எதுவுமே விளையாத ஒரு தேவையில்லாத ஒரு நிலம் அப்படிங்கிற மாதிரி பொருள்படும். ஓகேங்களா? அடுத்து, வாழ்வினர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு? புதுவை அரசு. ஓகே, புதுவை அரசு. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நூல் எந்த நூலா சொல்லியிருப்போம்? அது மட்டும் இல்லாம அது என்ன விருது வாங்கியிருக்கும்? நாடகம் நூல் சாகித்ய சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்கும். ஓகே, வெரி குட். ஓகே, அதே தான் மறுபடியும் கொடுத்திருக்காங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? ஓகே, வெரி குட். இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என பாடியவர். சோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம திருக்குறளினுடைய அந்த மேற்கோள்கள்ல பாத்துருவோம். பட் இங்க கொடுத்திருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என்று பாடியவர் யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட். இது பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவா கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாரு? இப்பதான் நம்ம பார்த்தோம், பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் மாபசான் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன். ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டினுடைய மாபசான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன். இவனை வரக்கூடிய கிளாஸஸ்ல டீடைலா புதுமை பித்தன் பத்தி எல்லாம் பாத்துக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி. ஓகேங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் ஜான் ஆஸ்டின் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனுத்தமா. சோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். அதே தமிழ்நாட்டினுடைய மாபசான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன். ஓகே, தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி. ஓகே, வால்டர் ஸ்காட் அப்படின்னா கல்கி. தமிழ்நாட்டின் ஜான் ஆஸ்டின் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனுத்தமா. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ குரூப் 4 பொறுத்தவரை இவ்வளவு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, புக்ஸ்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன். சீட்டுக்கவி என்று யாரை நம்ம குறிப்பிடுவோம்? பாரதியார். பாரதியார். வெரி குட். சேக்கிழார் பிள்ளை தமிழ் யார் எழுதின நூல்? மகாவித்துவ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வெரி குட். சூளாமணி இதனுடைய ஆசிரியர் யாரு? தோலாமொழி தேவர். தோலாமொழி தேவர். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த புறநானூறு பாடல இருக்கக்கூடியது. கணியன் பூங்குன்று கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. ஓகே, சோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். நாமக்கல் கவிஞர் எக்ஸ்ட்ரா ஒண்ணு பார்த்திருப்போம், நாலடியார பத்தினது. ஓகே, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, நாமக்கல் கவிஞர். ஓகே, நெக்ஸ்ட், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும், கவிமணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தோன்னா மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்ற மாதிரி ஒரு லெசனே இருக்கும் 10th. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதிலே பார்த்தோன்னா அதான் நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை வச்சு எழுதி வச்சுக்கோங்க கீழே. மங்கையராய் பிறப்பதற்கு அப்படின்ற லைனு கீழே கவிமணி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும், கவிமணி. அடுத்து, தேனுக்கும் செந்தமிழ் நீ தேனி அப்படின்னு தேனொக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். இதுல பாரதியார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சோ இந்த இடத்துல பாரதிதாசன் வருவாங்க. சோ பொருந்தாத இணை என்ன பார்த்தோம்னா தேனுக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்றது பாரதிதாசன். சோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னா நாமக்கல் கவிஞர். மங்கையரா பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்றால் கவிமணி. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி என்றால் பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்து, திங்களோடும் செடும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோரும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன். உடுக்கல் என்றால் என்ன? நட்சத்திரம். நட்சத்திரங்கள். வெரி குட் சார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்ற வரிகள் யாருடையது?
பாரதிதாசன். பாரதிதாசன். ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர். பாரதிதாசன். ஓகே, பாரதிதாசன் இற்ற வேற ஏதாவது நூல்கள் சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம பார்த்ததுல உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ, இப்ப மைண்டுக்கு வரதோ அதை சொல்லுங்க போதும். தமிழச்சின் கத்தி. ஓகே. காதலா கடமையா. ஓகே. நல்ல தீர்ப்பு. சோமியான். ஓகே. காப்பியம். புரட்சி காப்பியம். வெரி குட். அழகின் திருப்பு. பாண்டியன் பரிசு. இரண்ட வீடு. ஓகே, வெரி குட் சார். தமிழ் இயக்கம் இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு. நம்ம வேணா நான் அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிடல, ஒன்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தோம்னா கிளாஸ்ல அந்த ஃபுல்லுமே ஒன்ஸ் நான் கேட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, மணிமேகலை வெண்பா யார் எழுதுனது? பாரதிதாசன் தான். நம்ம செகண்டாவே பார்த்த ஒரு இதுதான். ஓகே, கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டியன் பரிசு பாரதிதாசன் தான் எழுதுனது. ஓகே, அழகின் சிரிப்பு என்பது எதனை பற்றி குறிப்பிடக்கூடியது? அந்த நூல் எதனை பாடுபொருளாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல்? இயற்கையை குறிப்பிடக்கூடிய ஒரு நூலாக அமையும். ஓகே, இரண்ட வீடு. கல்வி கற்றாத பெண்களுக்கு. ஓகே, மலரும் மாலை மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய ஆட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட். கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாது. ஓகே, ஆல்ரெடி இது பார்த்தாச்சு, அவ்வளவுதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த செஷன்ல இருந்து ஒரு 10 கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. பாரதிதாசனின் ஊர்? புதுவை. புதுவை. ஓகே, வேற ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. பாரதிதாசனுடைய இதழ், பாரதிதாசன் நடத்திய இதழ் பெயர் என்ன? உயிர். வெரி குட். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே நீ சொல்லக்கூடிய பாடலானது எந்த அரசு தன்னுடைய வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டது? புதுவை அரசு. புதுவை அரசு. ஓகே, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு, எங்க உருவாக்குனாங்க? திருச்சி. 1982. 82. ஓகே, மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலானது யாருடையது? முதல்ல யார் எழுதுனாங்க? முதலாம் மகேந்திரவர்மன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழ் எங்களுடைய உயர்வுக்கு எப்படிப்பட்டது? உயர்வுக்கு. வான் போன்றது. வான் போன்றது. அறிவுக்கு? தோல். தோல். வெரி குட். தமிழை பாரதிதாசன் எப்படி எல்லாம் அழைச்சிருக்காங்க? பேர் என்னென்ன பேர் வச்சிருக்காங்க? நிலவு. நிலவு. வெரி குட். மானம். வானம் இல்லைங்க, மனம். நிலவு மனம். வெரி குட். அமுது, நிலவு, மனம், இந்த மூணுமே வச்சு பாரதிதாசன் அழைச்சிருப்பாங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும் என்ற ஒரு வாசகமானது யாருடையது? இதை நம்ம பார்த்தோம். கவிமணி. கவிமணி இல்ல, கவிமணி தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. பிசிராந்தையர் என்ற நாடக நூலானது என்ன விருது வாங்கியிருக்கும்? ஆல்ரெடி கேட்டதா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மறுபடியும் கேட்கிறேன், நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பிசிராந்தையர் என்ன விருது வாங்கியிருக்கும்? அது என்ன நூல்? நாடக நூல். ஓகே, நெக்ஸ்ட். பாரதிதாசனுடைய காலம், இயர் மட்டும் சொல்லுங்க. 1999 to 1964. 64. ஓகே, வெரி குட். ஓகே, இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கறது சொல்லுங்க பாபு. டிசம்பர் 10. ஓகே, இன்னைக்கு என்ன தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்? ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. ஓகே, எப்படி வந்துட்டு இப்ப நான் எப்படி கேக்குறேன்னா, வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டேவா, இல்ல சர்வதேச ஹியூமன் ரைட்ஸ் டேவா, இல்ல நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் டேவா? என்ன டே அப்படிங்க அது சொல்லுங்க. சர்வதேச மனித உரிமைகள் தினம். ஓகே, வெரி குட். ஓகே, இந்த வருடத்தினுடைய தீம் என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இல்ல நான் சொல்றேன். ஓகே, இந்த வருஷத்தினுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியை வழங்குறது. இதுதான் என்னது இந்த வருடத்தினுடைய என்னது டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினத்தினுடைய தீமா இருக்கு. ஓகே, கிளியர்? இதை வந்து எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆன்சர் போடணும். ஓகே கைஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சொல்லுங்க அந்த தீம். அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியை வழங்கல்.
ஓகே கைஸ், இன்னைக்கான டேவை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 6:30 மணியோட உங்களுக்கு ஓகே கிளாஸ் முடிஞ்சிருச்சு கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க படிப்பீங்க. பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க படிக்கிறது எனக்கு தெரியல. இப்போ நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றது மட்டும் தான் தெரியுது. பட் தமிழுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நீங்களே சொல்லுங்க. எப்படின்னா 10th இருந்து வரலாமா 6th இருந்து வரலாமா? எனக்கு டெய்லி ஒரு இயல் படிச்சிருக்கணும். ஸோ காலையில இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு இயல்ல இருந்து கொஸ்டின் கேட்பேன். எப்படி நம்ம இப்போ செஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்கிறோம் அந்த மாதிரி அந்த ஒரு இயல்ல இருந்து கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்களே சொல்லுங்க. 10th இருந்து போலாமா இல்ல 6th இருந்து போலாமா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றத சொல்லுங்க. 10th இருந்து போலாம். 10th இருந்து ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். 10th லாஸ்ட் இயர்ல இருந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்ல இருந்து முடிக்கலாம். அதே மாதிரி ஓல்டு புக்கும் நீங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ புக் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக் பாத்துக்கலாம். நியூ புக்ல இருந்தா அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதனால 10th லாஸ்ட் இயர் ஓகே. நாளைக்கு காலையில உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் தான் செஷனே வந்துட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே கிளியர்? எல்லாருமே நாளைக்கு 10th லாஸ்ட் இயர்ல படிக்கணும். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். பாரதிதாசன் புனைப்பெயர் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் சொன்னோமா மேம்? எஸ் மேம். அந்த ரசூல் கம்சதேவ் நேம்ல வந்து இன்னொருத்தர் வருவாங்க, இல்ல இவரு சொன்ன ஒரு யாருன்னு இது மாதிரி எதனா வருமா மேம்? நான் எதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். மறுபடியும் சொல்லுங்க மேம். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னு பாரதிதாசன் சொல்றோமா மேம்? அப்படி சொன்னவங்க யாருன்னா இருக்காங்களா மேம்? அப்படி சொன்னவங்க எனக்கு கிளியரா தெரியல மேம். முடியல, நான் சோர்ஸ் வேணா நான் பார்த்துட்டு சொல்றேன். நார்மல் ரசூல் கம்சதேவ்னா அவங்க வந்துட்டு யாருன்னா அவங்க வந்துட்டு வெளிநாட்டுக்காரவங்க தான். பட் இங்க வந்துட்டு நமக்கு தமிழுக்கோசரம் நிறைய பாடுபட்டிருப்பாங்க. நாளைக்கு வந்துட்டு தமிழ் சாகுது அப்படின்னா நான் இன்னைக்கே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைலாக் அவங்களது. ஸோ அது மட்டும் தான் மோஸ்ட்லி புக்ஸ்ல இருக்கிறது. டைலாக் சொன்னதுதான் ரசூல் கம்சதேவ் தான். ஆமா மேம், ஆமா மேம். அது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு புக் சோர்ஸ் மட்டும் தானே முக்கியம். ஸோ அது மட்டும் தான் இருக்கு. அப்படி நான் யாரு சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நாளைக்கு நான் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? தேங்க்யூ மேம். ஓகே நாளை மேம். தமிழ் சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன். இறந்து விடுவேன் அப்படின்ற ஒரு வரிகளை சொன்னவர் அவருதான். தேங்க்யூ மேம். ஓகே மேம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. மேம் பிசினாந்தியர் அந்த நாடகத்தை சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சுன்னு சொன்னீங்களா மேம்? அந்த எந்த இயர்ல மேம்? 1969. தேங்க்யூ. ஓகே மேம். அப்புறமா நம்ம தாங்கள நேர்ந்த போதும் நான் மயிலை சீனி வெங்கடசாமியை பத்தி பாரதிதாசன் பாடுறாருல மேம். அது வந்து அந்த கலப்பிர அது எந்த நூல்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொன்னீங்க மேம். நீங்க என்ன கலப்பிர தமிழ் அது நான் நோட் பண்ணல மேம். இல்ல மேம், அது வந்துட்டு நூல்ல இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க எழுதியிருப்பாங்க களப்பிரர் காலத்தினுடைய, அதாவது தமிழ்நாட்டுல களப்பிரருடைய காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு பத்தி எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு நூலா எழுதியிருப்பாங்க. சோ மத்த விழாக்கு காலத்துல இது மாதிரி பாரதிதாசன் எழுதியிருக்காரா மேம்? பாரதிதாசன் இல்ல மேம், மயிலை சீனி வெங்கடசாமி இருக்காங்கல்ல, அவங்க களப்பிரர்கள் காலத்தினுடைய வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு எழுதியிருப்பாங்க தமிழ்நாட்டுல. ஆமா மேம். அதுதான் வந்துட்டு இல்ல நான் சொன்ன வந்துட்டு அதான் மயிலை சீனி வெங்கடசாமி இரண்ட காலம், அதாவது களப்பிரருடைய காலம் இரண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோமா. சோ அவங்கள பத்தின வரலாறு வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேனே மத்த விலாச பிரகசனம் அப்படின்றத வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகே, சோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். மயிலை சீனி வெங்கடசாமி களப்பிரர் கால வரலாறு எழுதுனால பாரதிதாசன் அந்த தாங்கள நேர்ந்த போதும் வந்து அப்படின்னு பாரதிதாசன் இல்ல பத்தி அதுக்கோசரம் இல்ல, அவங்கள பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு வச்சேன், அவ்வளவுதான். அதுக்கோசரம் தான் அவங்களுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு. இதுவும் அதுவும் கம்பேர் நினைச்சு. நோ மேம். அதாவது என்னன்னா அவங்க நிறைய தமிழுக்கோசரம் பாடுபட்டு இருக்காங்க. யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்வாங்க. சோ அதன் அடிப்படையில அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த நூலுக்கோசரம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே மேம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எனி டவுட்ஸ்? ஓகே கைஸ், இப்போ செஷன் முடிஞ்ச பிறகு நான் சொன்னேன்ல அந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த பாடல் மட்டும் ஒரே ஒரு தடவை கேளுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு வரும்போது 10th லாஸ்ட் இயர் தமிழ்ல இருக்கக்கூடிய கேள்விகள் மோஸ்ட்லி 10 கேள்விகள் மட்டும் தான் கேட்பேன். கிளியரா பாத்துக்கோங்க. இலக்கணம் ஃபுல்லா புக் பேக்ல இருக்கிறதுல இருந்து எல்லாமே பாத்துக்கோங்க. எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின் கண்டிப்பா கேட்பேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.